நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச சமூகத்துடன் இணைந்து ஆக்கப்பூர்வமாக செயற்படுமாறு ஐநா செயலாளர் நாயகம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை. ஆளுத்கம மற்றும் பேருவளை சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல பாகங்களிலும் ஹர்த்தால். தேவை ஏற்படின் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என்கிறார் மாதுலுவாவை சோபித்த தேரர். மாவனெல்லை பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் பாதுகாப்பு உறுப்பினர் ஒருவர் மீது ஆசிட் வீச்சு. குரம் ஷேக் கொலை வழக்கின் சந்தேக நபரான தங்காலை பிரதேச சபை முன்னாள் தலைவரது இரத்த மாதிரியும் தடய இரத்த மாதிரியும் ஒன்றென நிரூபணம். இனி பிரதான செய்திகளுடன் கலையகத்தில் சந்திரிகா மற்றும் ரியாஸ். நன்றி த்ரிஷானோ. வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச சமூகத்துடன் செயற்திறனாக செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கை அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்வதற்காக குழு ஒன்று இங்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடாது என பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மின்னஞ்சல் மூலம் வினவிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அவரது பிரதி பேச்சாளர் ஃபர்ஹான் ஹக் இதற்கு பதிலளித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு வழங்கப்பட்டுள்ள தலைமைத்துவத்தை வரவேற்பதுடன் ஐநா செயலாளர் நாயகம் மனித உரிமை ஆணையாளருக்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்குகிறார். யுத்தத்தின் பின்னரான சவால்கள் தொடர்பிலும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர் நன்கு அறிந்துள்ளார். எனவே சர்வதேச சமூகத்துடன் செயற்திறனாக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு அவர் இலங்கையை உற்சாகமூட்டுகிறார். மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பிலான உள்ளக ரீதியிலான செயற்பாடுகளை உறுதிப்படுத்துவதன் மூலம் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேற்கோள் முடிவு. ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அவரது பிரதி ஊடக பேச்சாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். இலங்கையின் தென் பகுதியில் அண்மையில் பதிவான சம்பவங்கள் தொடர்பில் செயலாளர் நாயகம் அவதானம் செலுத்தியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை அவர் மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். இலங்கையில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற துன்புறுத்தல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்ளக ரீதியில் விசாரணைகளை மேற்கொண்டு மீண்டும் அவ்வாறு இடம்பெறாத வகையில் இலங்கை அரசாங்கம் செயற்பட வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் உக்கிரமடைவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். அந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு இலங்கை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஐநா செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். மேற்கோள் முடிவு. இலங்கையர்கள் ஓரினமாக வாழ்வதை உறுதிப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் மற்றும் அரசியல் யாப்பு ரீதியிலான செயற்பாடுகளை சிபார்சு செய்வதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் காலம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் இன்று கூடிய போதே இந்த தெரிவுக்குழுவின் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் கால எல்லை இம்மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவேறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அலுத்கம மற்றும் பேருவளை பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மையினால் மூடப்பட்ட பேருவளை கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகள் நாளைய தினமும் மூடப்படும் என மேல் மாகாண முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாண முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருவளை கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்களுடன் நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் பின்னர் குறித்த பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அலுத்கம மற்றும் பேருவளை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பல பாகங்களிலும் இன்றும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்று முற்றாக பாதிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகர் பகுதியில் உள்ள பெரும் எண்ணிக்கையிலான வர்த்தக நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. குறித்த பகுதிகளில் உள்ள அரச நிறுவனங்கள் மற்றும் பொதுச்சந்தைகள் ஆகியன
இன்று இயங்கவில்லை என எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டார்கள். அதேபோன்று பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை இன்று குறைவாக இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தமையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த விதம் எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இதனால் குறித்த பகுதி வாழ் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனால் குறித்த பகுதியில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்ததுடன் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். வாழைச்சேனை மற்றும் அதனை அண்மித்துள்ள ஓட்டமாவடி, மீராவோடை, பிறைத்துறைச்சேனை, மாவடிச்சேனை ஆகிய பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அரசு நிறுவனங்கள், பலநோக்கு கூட்டுறவு சங்கம், தபால் நிலையம் ஆகியவற்றின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குறித்த பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் இன்று 2ஆம் தவணை பரீட்சை நடைபெற்றதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். வாழைச்சேனை மற்றும் ஓட்டமாவடி ஆகிய பகுதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவம் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் இன்று 3வது நாளாகவும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். அம்பாறை, அட்டாளச்சேனை பகுதியில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை அலுத்கம மற்றும் பேர்வளை பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அட்டாளச்சேனை பகுதியில் இன்று எதிர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அட்டாளச்சேனை பகுதி வாழ் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வன்முறை சம்பவங்களுக்கு எதிராகவும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையிலுமான ஸ்லோகங்களை ஏந்தியவாறு இளைஞர்களினால் இன்று எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹர்த்தால் மற்றும் எதிர்ப்பு பேரணிகள் இடம்பெற்ற வேளையில் பாதுகாப்பு பணிகளில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சாய்ந்தமர்து மற்றும் கல்முனை ஆகிய பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் பஸ் சேவைகள் உரிய முறையில் இடம்பெறாமையினால் பயணிகள் இன்று பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை மற்றும் பெரிய நீலாவணை ஆகிய பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இதனால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மூதூர், வெள்ளைமணல், நாச்சுக்குடா, தோப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. எனினும் கிண்ணியா பகுதியில் நேற்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட போதிலும் இன்று நிலைமை வழமைக்கு திரும்பியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தை போன்று நாட்டின் ஏனைய சில மாகாணங்களிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதற்கமைய வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பேருவள மற்றும் அலுத்கம் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதற்கமைய மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மன்னாரின் பல பகுதிகளிலும் வெள்ளைக்கொடிகள் பறக்கவிடப்பட்டு மக்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து தமது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். மன்னாரின் பல பகுதிகளிலும் உள்ள வீடுகள், வர்த்தக நிலையங்கள், பொது இடங்களிலும்
வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனால் குறித்த பகுதியில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. பேருவள மற்றும் அளுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண நகர் மற்றும் 5 சந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள சில வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பேருவள மற்றும் அளுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் வவுனியாவில் இன்று வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து வவுனியா நகரில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் போலீசாரினால் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசாருக்கும் எதிர்ப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் பிரதேசத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று போலீசாரினால் விடுக்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு பேருவள மற்றும் அளுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீராவிப்பட்டி மற்றும் கீராபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் புத்தளத்தின் சில பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகர முஸ்லிம் வர்த்தகர் சங்க தலைவரின் வீட்டின் மீது கழிவு எண்ணெய் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் இன்று அதிகாலை நடத்தப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர். காத்தான்குடி பகுதியில் உள்ள மட்டக்களப்பு நகர முஸ்லிம் வர்த்தகர் சங்கத்தின் தலைவரது வீட்டின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட மாட்டாது என நேற்றிரவு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு குறுந்தகவல் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த கழிவு எண்ணெய் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பேருவளை மற்றும் அளுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த ஆசிரியர் சங்கத்தினர், ஊழியர் சங்கத்தினர், மாணவர்கள் ஆகியோர் ஒன்று திரண்டு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சுமார் 12 மணி அளவில் ஆரம்பமான இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஒரு மணித்தியாலம் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பேருவளை மற்றும் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறான சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாது தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் குறித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனவாதத்தையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டப்படும் இன துவேச அசம்பாவிதங்களையும் வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் தெரிவித்துள்ளது. அளுத்கம மற்றும் பேருவளை பகுதிகளில் அண்மையில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்து மாமன்றம் இதனை குறிப்பிட்டுள்ளது. இன மத மொழி வேறுபாட்டினை வெளிப்படுத்தும் வண்ணம் தீய எண்ணத்துடன் செயற்பட்டு பாரபட்சமாக எவரையும் நடத்துவதற்கு அரசு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க கூடாது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகல மக்களும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் எனவும் அனைவருக்கும் சட்டத்தின் கீழ் சம பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அரசியலமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இந்து மாமன்றத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன சமூக மக்களிடையே ஏற்பட்ட மோதல் பாரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிக்கின்றார். பேருவளை மற்றும் அளுத்கம சம்பவங்கள் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இனம் சமூகம் என பாராது அனைவரும் இந்த நாட்டு மக்களே என்ற ஜனாதிபதியின் கொள்கையினை தொடர்ந்தும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பை இந்த நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு பொறுப்பு வாய்ந்தவர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த பிரச்சினையுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்களுக்கான நிவாரணங்களும் இழப்பீடுகளும் விரைவில் வழங்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. අපේ රජයේ නීතිපතිවරයාට ආමන්ත්‍රණය කරලා මේ මාස 20 වෙනි දින சட்டத்தை மீறி செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை முன்வைத்து நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபரிடம் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கேட்டுக்கொண்டோம். மீண்டும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் கடிதம் அனுப்பினோம். இவ்வாறான விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என அரசாங்கமோ அல்லது போலீசாரோ நினைப்பார்களாயின் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு தேவையான சட்டம் நடைமுறையில் உள்ளது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாட்டில் சட்டம் வீழ்ச்சி கண்டுள்ளது என்பது உறுதிப்பட்டுவிடும். நீதியை ஆதிபத்திய கடன் வெட்டி කියන බව සනාථ කිරීමක් நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்கான தேவை ஏற்படும் போது பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என மாதுல்வாவை சோபித தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපතිතුමාගේ ඉල්ලීමක් කරනවාද? ඔබතුමා පොරොන්දු වෙච්ච පරිද්දෙන් ආණ්ඩුව තුලින් ඇතුලෙන් මේන මේ ප්‍රබල අඩට කන් දෙමින් ஜனாதிபதியிடம் ஒரு விடயத்தை கேட்டுக் கொள்கின்றோம். நீங்கள் உறுதியளித்ததை போன்று மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மத தலைவர்களின் ஒருமித்த குரலாக மீண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். 3/2 பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் உங்களிடம் இதனை 3வது தடவையாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. 3/2 அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து பொது தேர்தலுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஜனாதிபதி இதனை செய்யாவிடின் பொது வேட்பாளர் தொடர்பில் சிந்திக்க அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அவ்வாறு தெரிவு செய்யப்படுபவர் நானாகவோ அல்லது வேறு யாராகவோ இருக்கலாம். சில வேளைகளில் இதனை பொறுப்பேற்குமாறு என்னை கேட்டாலும் அதற்கு நான் தயாராகவே இருப்பேன். அவ்வாறு இல்லை என்றால் வேறொரு தகுதியான ஒருவரை தெரிவு செய்தாலும் அதற்கு முழுமையாக ஆதரவளிப்போம். சகோதரத்துவத்தை பேணி அனைத்து இன மக்களுடனும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக முன்னோக்கி பயணிக்கும் பொறுப்பு பௌத்த மக்களுக்கு உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பௌத்த தூதுக்குழு ஒன்றை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இதுபோன்ற ஒரு நாட்டில் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமே அதிர்ஷ்டவசமானது. என்ற போதிலும் அதற்கு இடையூறு விளைவிக்கும் சில சக்திகளும் உள்ளன. நாடு தொடர்பில் தவறான பிரசாரங்களை மேற்கொள்வோரும் உள்ளனர். சம்பவங்களை பெரிதாக்கி காண்பிக்கும் செயற்பாடுகளும் உலகில் உள்ளன. அவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் இங்கு வந்து நாடு தொடர்பில் சிறந்த முறையில் புரிந்து கொண்டமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை மேம்படுத்தும் வகையில் செயற்பட்டு முன்னோக்கி பயணிக்கும் பொறுப்பு பௌத்த மக்களுக்கு உள்ளது. මේ රට ගැන හොඳ අවබෝධයක් ලැබලා කටයුතු කිරීම අපි තාම සන්තෝෂයි. ஸ்ரீ போதிராஜா மன்றத்தின் அழைப்பிற்கு ஏற்ப இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்த குழுவினர் அலரி மாளிகையில் நேற்றிரவு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். மாவனெல்லை நீதவான் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளிட்ட 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீது இன்று அதிகாலை அசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாவனெல்லை போலீஸ் நிலையத்திற்கு கடமை நிமித்தம் அழைக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அலங்காரகிதுர ஜாரத்ன மற்றும் பள்ளிராக்க விக்ரமசிங்க என்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் காயமடைந்துள்ளனர். திடீரென சத்தம் ஒன்று கேட்டது. எசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாக சத்தமிட்டனர். அதன்போது நுழைவாயில் புகையினால் மூடப்பட்டிருந்தது. பின்னர் வீதியில் எவரும் இருக்கவில்லை. தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மாவனெல்லை போலீசாரும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அசிட் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கேகாலை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் கவலைக்கிடமாக காணப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு ராணுவத்தின் ஏற்பாட்டில் தொழில் பயிற்சி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட தள வைத்தியசாலை வளாகத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது.
இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் உயர்மட்ட ராணுவ சிவில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட ராணுவத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முதற்கட்டமாக 50க்கும் மேற்பட்ட யுவதிகள் ஆடை உற்பத்தி பயிற்சிக்காக உள்வாங்கப்பட்டுள்ளனர். கேகாலை புனித சாந்தமரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பொன்விழா இன்று இடம்பெற்றது. கேகாலை புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலய பிரதான மண்டபத்தில் இடம்பெற்ற பாடசாலையின் பொன்விழா நிகழ்வில் பிரதம அதிதியாக சப்ரகமோ மாகாண முதலமைச்சர் மகிபால ஹேரத் கலந்து கொண்டார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், நகரசபை முதல்வர், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர் மற்றும் பெற்றோர் உட்பட பலர் இந்த பொன்விழா நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இங்கு சப்ரகமோ மாகாண முதலமைச்சர் கருத்து தெரிவித்தார். අපි මේ රටේ ජීවත් වෙන පුරවැසියන් ලෙස අපි සියලු දෙනාගේම அத்தியாபனය இந்த நாட்டில் வாழும் பிரஜைகள் என்ற வகையில் எமது கல்வி ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றார். ஆகவே அன்று போல் இன்றும் ஒரே பாடசாலைகளில் கல்வி கற்போமாயின் இன மத பேதங்களை கடந்து நட்பு உருவாகும். இது இலங்கையர்கள் என்ற வகையில் எமது உள்ளங்களில் பதிந்துவிடும். මේ ಜಾති ભેද ආගම් ભેද අමතක වෙන මිත්‍රත්වයක් සදාකාලික මිත්‍රත්වයක් පුංචි කාලේ ඉඳලා ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு வீதி அடிப்படை தேவையானது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வது அவசியமானது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை குமுளமுனை வீதி கடந்த பல வருடங்களாக சேதமடைந்து காணப்படுவதாக பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். வடமாகாண முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள முள்ளியவளை குமுளமுனையை இணைக்கும் வீதி கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் நடந்த யுத்த நடவடிக்கையினால் இந்த வீதியும் குறித்த பிரதேசமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது. பள்ளிக்கூட பிள்ளைகள் நடையிலையும் செல்ல முடியாது, சைக்கிளையும் செல்ல முடியாத மோசமான நிலப்பாட்டில் இருக்கிறது. சுமார் 15 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி கடந்த 35 வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை என்று பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரியை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை மையப்படுத்தி நுவரெலியா மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்த வேலை நிறுத்தம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது. இது தொடர்பில் இன்று சுகாதார அமைச்சரின் தலைமையின் கீழ் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. அமைச்சர் தலையிட்டு பிரச்சினையை தீர்ப்பதாக வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக நுவரெலியா மாவட்டத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் முன்னெடுக்கப்படவிருந்த பகிஷ்கரிப்பு தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மத்திய மாகாண சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் நுவரெலியா, கொட்டகலை, லிந்துள்ள, பொகவந்தலாவை, மஸ்கலியா, அம்புகமுவ, மதுரட்டு, திஸ்ஸப்பனை, வலப்பனை, அங்குராங்கெத்து, கொத்மலை மற்றும் ராகல ஆகிய பிரதேசங்கள் உட்பட 13 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைகளில் நேற்று முதல் வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது. சுகாதார வைத்திய அதிகாரிகள் 20 பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சாந்தி சமர்சிங்க தெரிவித்தார். இதேவேளை அரசு வைத்திய அதிகாரிகளின் நிறைவேற்று குழு இன்று சுகாதார அமைச்சரை சந்தித்துள்ளது. அந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வைத்தியர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவதாக சுகாதார அமைச்சர் உறுதி வழங்கினார். அதற்கிணங்க நுவரெலியா மாவட்டம் முழுவதும் நாம் ஏற்பாடு செய்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட தீர்மானித்தோம். எனினும் வைத்தியர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை அனைத்து வைத்தியர்களும் நாளை பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவார்கள். இதற்கான பொறுப்பை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட பல சந்தர்ப்பங்களை கடந்த காலங்களிலும் காணக்கூடியதாக இருந்தது. 98ஆம் ஆண்டு டிகோயா வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரியை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அச்சுறுத்தியமையினால் நீதிமன்றத்திலும் ஆஜரானார்.
2002ஆம் ஆண்டு பொரல்ல போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்து பொறுப்பு அதிகாரியின் ஆசனத்தில் பலவந்தமாக அமர்ந்து அனைவரது விமர்சனத்திற்கும் ஆளானார். ஹோமாகம வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரையும் 2002ஆம் ஆண்டு அச்சுறுத்தியிருந்தார். கடந்த மத்திய மாகாண சபை தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் தலவாக்கலை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இந்த முறை மே தின கூட்டத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் பணிக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் ஒரு சந்தர்ப்பமாகும். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தமிழகத்தின் கோவை பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் 2012ஆம் ஆண்டில் செயற்பட்ட விதம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கொட்டகலையில் செயற்பட்ட விதமே இது. ஓய்வூதிய பணிக்கொடை இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதை போன்று வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைய சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 4/2014 சுற்றுநிருபத்தை கிழித்தெறிய வேண்டும். ஆனால் பொய்யான விடயங்களை கூற வேண்டாம், வெறுமனே பேச வேண்டாம். ஆகவே புதிய சுற்றுநிருபமாகிய 4/2014 உடனடியாக அகற்ற தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். உங்கள் செயலாளர் இங்கு இருக்க வேண்டும். உங்களது மேலதிக செயலாளர் இருக்க வேண்டும். உங்களது ஓய்வூதிய திணைக்களத்தின் அதிகாரிகள் இருக்க வேண்டும். இங்கு உங்களது யாரும் இல்லை. எனவே இந்த சபையை புறக்கணிப்பதாக நான் காண்கின்றேன். அரசாங்க ஊழியர் ஒருவர் ஓய்வூதியம் பெறும் போது 24 மாத ஓய்வூதிய கட்டணத்தை பணிக்கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும். அது 10 வருடங்களுக்குள் மீள பெற்றுக் கொள்ளப்படும். அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம் அல்லவா? ஆகவே இதுவே நிலைமையாகும். பழைய முறைநாள் கிடைக்கும் 40% நிவாரணம் புதிய முறைநாள் கிடைப்பதில்லை. ඒකට අපිට අනුගත වෙන්න පුළුවන්. මේක යටින් මොකක් හරි ප්‍රයෝජනයක් ගන්න හදපු ක්‍රමයක් නෙමෙයි. එතුමා පැහැදිලි කරා. 4/2014 චක්‍රලේඛයේ පුස්ස. හරිද? නෑ දැන් ඒක සම්පූර්ණ ඒකට උත්තර දෙන්නකෝ. පුස්ස. ඒ චක්‍රලේඛ இந்த சுற்றுநிருபம் 3 மாதங்களுக்குள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதுவே நியதி. சில வேளை தொடர்பாடல் பிரச்சனைகள் அல்லது தெளிவற்ற தன்மைகள் காணப்பட முடியும். எனினும் தற்போது நாம் நிலைமையை வழமைக்கு கொண்டு வந்துள்ளோம். இதன் மூலம் எவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். பிரித்தானிய பிரஜை குராம் ஷேக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சாட்சியாக பெற்றுக் கொள்ளப்பட்ட இரத்த மாதிரியும் தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் பத்திரன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளின் இரத்த மாதிரிகளும் ஒத்துப்போவதாக பரிசோதனைகளின் போது உறுதியாகியுள்ளது. இந்த கொலைச்சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொண்ட பேராசிரியர் டாக்டர் நில்மினி குணவர்தன சாட்சியம் வழங்கிய போது இதனை கூறினார். பிரித்தானிய பிரஜை குராம் ஷேக் கொலை செய்யப்பட்டமை மற்றும் ரஷ்ய பிரஜை விக்டோரியா அலெக்சாண்ட்ரா வல்லுறவுக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தங்காலை பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சம்பத் விதான பத்திரன உள்ளிட்ட 6 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தின் 2ஆம் பிரதிவாதி சம்பத் தேசப்பிரிய, 3ஆம் பிரதிவாதி WB சதுரங் ஆகியோரின் இரத்த மாதிரியும் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட இரத்த மாதிரியும் ஒத்துப்போவதாக நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கும் போது டாக்டர் நில்மினி குணவர்தன சுட்டிக்காட்டினார். மேல் நீதிமன்ற நீதிபதி ரோஹிணி பல்கம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இனி விளையாட்டுச் செய்தி. நடப்பு உலக சாம்பியனான ஸ்பெயின் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் லீக் சுற்றுடன் வெளியேற்றப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் நடப்பு சாம்பியனான ஸ்பெயின் தனது 2வது போட்டியில் சிலி அணியுடன் பல பரீட்சை நடத்தியது. முதல் போட்டியில் தோல்வியடைந்ததால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மாத்திரமே தொடரில் நீடிக்க முடியும் என்ற நிலையில் ஸ்பெயின் இந்த போட்டியில் களமிறங்கியது. பிரேசிலின் மரக்கானா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை கண்டுகளிக்க சுமார் 74,000 ரசிகர்கள் அரங்கில் திரண்டிருந்தனர். போட்டியை 2-0 என்ற கோல் கணக்கில் சிலி வெற்றி கொண்டது. இந்த தோல்விக்கு அமைவாக தொடர்ச்சியாக 2வது தடவையாக உலக சாம்பியனாகும் ஸ்பெயின் அணியின் எதிர்பார்ப்பு லீக் சுற்றுடன் முடிவுக்கு வந்தது.
இதேவேளை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் இறுதி 16 அணிகளின் சுற்றில் விளையாடும் வாய்ப்பு நெதர்லாந்துக்கு நேற்று கிட்டியது. தனது இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்ட நெதர்லாந்து அதில் 3-2 எனும் கோல் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதனிடையே ஏ குழுவில் குரோஏஷியா 3ஆம் இடத்துக்கு முன்னேறியது. தனது இரண்டாவது போட்டியில் கேமரூனை 4-0 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி கொண்டதன் மூலம் குரோஏஷியா இந்த முன்னேற்றத்தை அடைந்தது. மனாஸில் நடைபெற்ற இந்த போட்டியில் குரோஏஷியா அணி வீரர் மரியோ மன்சூகிக் ஹேட்ரிக் கோல் அடித்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.